ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது நேத்து செவ்வாய்க்கிழமையோட மினி விலாகுது. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னோட ரொட்டீன் எப்படி இருந்தது, இந்த மினி விலாக்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நேத்து வந்து ஸ்கூல் வந்து விழுப்புரம் மாவட்டம்லாம் லீவ் விட்டாங்க இல்லையா? அதனால கொஞ்சம் நிதானமா தான் எல்லா வேலையும் வந்து செஞ்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் எல்லா ஸ்கூல் நாள் இருந்ததுன்னா கொஞ்சம் வேக வேகமா எல்லா வேலையும் நடக்கும். பொறுமையா வந்து பார்த்து பார்த்து எல்லாத்தையும் வந்து செஞ்சுட்டு இருந்தேன். மலையனூர் தேர்லாம் வந்து யாரெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அது இதுவரைக்கும் வந்து பார்த்தது கிடையாது. ஏன்னா கூட்ட நெரிசல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா நெருக்கி தள்ளிடுவாங்கன்றது போனது கிடையாது. டிவில தான் எப்பவும் வந்து பார்த்ததுண்டு. இன்னைக்கு காலையில கொஞ்சம் பூவெல்லாம் பூத்திருந்தது. சரி பறிக்கலான்னு பறிச்சிருந்தேன். இந்த வெள்ளை கலர் பூ என்ன பூன்னு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்களா? இது வந்து பாரிஜாத பூ. பாரிஜாத பூ வந்து ரோஸ் மாரி நல்லா பெருசா வந்து பூத்திருந்தது. மேலேயுமே வந்து ரோஸ் பூத்திருந்தது. எனக்கு ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கலர் இந்த ரெட் ரோஸ் இல்லையா? அன்னைக்கு மொத வந்து பூ பூத்திருந்தது. அத பறிச்சு ஃபர்ஸ்ட்டு தலையில வச்சுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமா பூஜை வேலைய முடிச்சுட்டு சமையல் வேலை செய்ய ஆரம்பிச்சேன். இன்னைக்கு காலையில வந்து பிளான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா, நேத்தே வந்து பட்டாணி வந்து ஊற வைக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் ஞாபகம் வந்து இன்னைக்கு ஸ்கூல் தான் லீவ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மதியானத்துக்கு வந்து செய்யலாம் அப்படின்றதுக்காக பட்டாணி வந்து ஊற வச்சிருந்தேன். அன்னைக்கு ஃபுல்லா வந்து செய்யவே இல்ல. ஃப்ரிட்ஜ்ல வந்து ஊற வச்சத தூக்கி போட்டு இன்னைக்கு காலைல அத வந்து செஞ்சிருந்தேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு காலிஃப்ளவர் சில்லி செய்யலான்னு சொல்லிட்டு நைட்டே வந்து கிளீன் பண்ணல. சரி இப்பதான் வந்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்றத எடுத்து வச்சிருந்தேன். நான் வந்து இந்த சீசனுக்கே காலிஃப்ளவர் சாப்பிடலான்னு சொன்னாலும் சொல்லியிருந்தேன். அன்னைக்கு ஒரு நாள் வாங்கிட்டு வந்தாரு. இன்னைக்கு ஒரு 3 பூ வந்து வாங்கிட்டு வந்தாரு. எங்க ஓரத்துக்கிட்ட ஒரு பூ குடுத்துட்டு, மீதி 2 பூ மட்டும் கிளீன் பண்ணி வச்சுட்டேன். இந்த இங்க மணி பிளான்ட் வச்சிருந்தேன் இல்லையா? அது அடுப்பு பக்கத்திலேயே வச்சதால பார்த்தீங்கன்னா, எப்படி கருகுச்சுன்னே தெரியல. ஏதோ அனல் பட்டுருச்சு போல இருக்கு. அத பார்த்த உடனே ஒரு மாரி சரி தலையெல்லாம் கிள்ளி போட்டு வச்சிடலான்னு வச்சுட்டேன். ஒரு சிலருக்கு கிச்சன்ல எனக்கும் உங்கள மாரி வந்து மணி பிளான்ட் வச்சுக்கிறதுக்கு ஆசை. ஆனா வச்சா வரமாட்டேங்குதுன்னு வந்து சொல்லியிருந்தீங்க இல்லையா? கண்டிப்பா ஒரு லாங் வீடியோல வந்து ஷேர் பண்றேன். எப்படி வந்து நம்ம மணி பிளான்ட் வந்து வைக்கணும்? மண் கலவை எப்படி குடுக்கணும்? அது வந்து மண்ணுல வைக்கிறது பெஸ்ட்டா? இல்ல தண்ணீல வைக்கிறது பெஸ்ட்டா? அப்படின்றத தனியா வந்து குடுக்குறேன். எனக்கு தெரிஞ்சு தண்ணீல வைக்கிறத விட மண்ணுல வைக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா வந்து நான் தண்ணீல வந்து வச்சிருக்கேன். நம்ம எப்படி வைக்கிறோமோ அப்படியே தான் இருக்கு. அது ஒரு அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியல. ஆனா மண்ணுல வைக்கிறது வந்து நல்லாவே வருது. அதனால வந்து உங்க லாங் வீடியோல வந்து ஷேர் பண்றேன். ஏன்னா ஷார்ட்டா வந்து சொல்ல முடியாதுன்றதுனால. இன்னைக்கு ஸ்கூல் லீவு தானேன்னு பொறுமையா செய்ய ஆரம்பிச்சு, டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு மேல ஆயிடுச்சு. ஸ்கூலா இருந்தா 9 மணிக்கெல்லாம் கடையில இருக்கிற ஆளுங்களுக்கு சாப்பாடு வந்து போயிடும். இன்னைக்கு டைம் ஆனதால பார்த்தீங்கன்னா 9:15க்கு மேல தான் வந்து சாப்பாடே வந்து குடுத்து அனுப்பியிருந்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைன்றதால வெற்றிலை தீபம் போடுறதுக்காக வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி நைட்டு 8 டூ 9ல தான் நைட்டு ஹோரையில தான் வந்து வெற்றிலை தீபம் போட்டிருந்தேன். நீங்க எல்லாம் போட்டீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.